என்னோட யூடியூப் மணி. ஃபர்ஸ்ட் வாங்கினா வருஷோட யூடியூப் மணி. எஸ் காமிச்சது. சரி சரி வாய் பேசுறது போதும் வந்தா அப்படி. என்னது இது? ஹேய் ரொம்ப வாய் பேசாத. ஹேய் போட்டோல போட்டு என்ன இது சூப்பரா இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். எங்கள் அக்கா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தலை நல்லா வார தெரியும். நல்லா வார தெரிஞ்சு ஒரு சோம்பேறித்தனத்தினால அம்மா நீ வாய் விடுமான்றா. அந்த முடியை வேறு கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ தடி இருக்கும். அதை எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கையில் பிடிச்சி வாரி சிக்கு உடச்சி. என்னம்மா என்ன பண்ணுறது, குழந்தை கேட்குது, வாராமல் எப்படி விட்டுற முடியும்? பூஜா உனக்கு தலை வார தெரியாது? நல்லா வாரிப்பேன், அழகா வாரிப்பேன். ஆனாலும் அம்மா வாரி விட்டா அது சூப்பரா இருக்கும். இந்த காலத்துல எவ்வளவு பசங்க அம்மா கிட்ட தலை வாரிக்கிறாங்க சொல்லு. எவ்வளவு சமத்தா வாரி சமத்தா நல்ல பிள்ளை. சண்டே அதுமா நாங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு விருந்து vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. ஆமா, நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம விருந்து வைக்க போறோம். அதுக்கு தான் நாங்க மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? போகலாமே. இன்னைக்கு நம்ம வந்து தடபுடலாக வந்து விருந்து ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே அங்கே அப்பா கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிச்சனில். நாங்கள் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தலைவாரி சைடு கோடு எடுத்தாச்சு. நான் கோடு எடுக்கிறது நல்லா தலையை ஒழுங்கா காட்டுங்க, பேசுறதை விட்டு. பேசுறேன். இல்ல அது கோணையா அப்படி பேசுனா கோணையா தலை வரப்போகுது. எனக்கு என்ன வந்துச்சு, மக்கள் கிட்ட பேசுறேன். இதே தொல்லைதான். வர்ஷா குட்டிக்கு தலை வர ஆசையா இருக்கும். பூஜா மட்டும் அது ஒரு பக்கமாவே காட்டாது. எங்க சித்தியும் இதே கம்ப்ளைண்ட் தான் அடிப்பாங்க. ஆமா பூஜா நீ மட்டும் ஏன் பூஜா அப்படி கோணை எப்படி பண்றதும் அப்படி பண்றதும். எனக்கு மேக்கப் போடுற பியூட்டிஷியன் செட்டாங்க. செத்தாண்டி சேகர், செத்தான் சிவனாண்டி அப்படி சொல்லணும். ஓகே சரி வாங்க காலை சரி கிச்சன் போலாம். போட என்ன கிளிப் போட? காலையில இருந்து பேண்ட். என்ன பேண்டு? என்ன வேலை பார்த்தேன் காலையில இருந்து? ஏன் நானா ஒரு பக்கம் அரிசி கழுவியாச்சு. அப்பா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. மட்டனையும் அவரே கழுவிட்டாரு. இன்னைக்கு என்னதான் கழுவு சொல்லுவாரு, அவரே கழுவிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தலையை ஒதுக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கஞ்சியை கரைச்சேன் நானு. அது குடிச்சோம். இன்னைக்கு வந்து நீர் ஆகாரமா மோர் ஆகாரமா சொல்லுவேன். தயிர் ஆகாரம். அதான் வந்து பழையது நிறைய இருந்தது. டிஃபன் எதுவும் செய்யல. ஆனா எனக்கு மட்டும் அம்மா ஸ்பெஷலா சத்துமாவு கஞ்சி கொடுத்தேன். அது குடிச்சது. அப்புறம் கொஞ்சோண்டு நான் தான் ஸ்பெஷல் ஆசை பொண்ணுல. நான் தான் ஆசை பண்ணுமானு வச்சு சரி நான் தான் முத்து போ. அப்படிலாம் கிடையாது. 3 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அவங்களுக்குமே அப்படிதான் சீரியலுக்காக அப்படி வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏதாவது சண்டை போட்டுக்கினா தான் பாப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. எந்த தாயுமே பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா கதைக்காக தான் அப்படி எடுக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா எங்களுக்கு அதுவும் பிடிக்கும், பாக்கியலட்சுமி பிடிக்கும். இது ரெண்டு. ஏன்னா அப்பதான் நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது ரெண்டு தான் பாக்குற டைம். செம்ம ஜாலியா இருக்கும். சிறகடிக்க ஆசை லவர்ஸ்லாம் பிங்க் கலர் ஹார்ட்டிங் கொடுங்க. சரி ஓகே கொடுத்துறேன். ஓகே நம்ம கிச்சனுக்குள்ள போலாமா? போலாமே. எப்படி இருக்கு? நல்லா வரணுமா? நல்லா வரீங்களா இல்லையான்னு நேயர்கள் தான் சொல்லணும். அப்படியா சொல்லுவாங்க. ஓகே பாருங்க அவங்களும் நம்ம கெஸ்ட் ஆயிட்டாங்க. பாப்பு என்ன பண்றீங்க? பாயாசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சோறு வச்சாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பருப்பு வச்சாச்சு. அதுதான் விசில் வந்துட்டு இருக்கு. ஆமாம் ஒரு வேலையை போயிட்டுருக்கு. அப்பா அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இருக்கிறாரு பிரியாணிக்கு. அந்த அவங்க சிஸ்டர் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெஜ்ஜு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது. ஓகே சூப்பர். அதுதான் கொஞ்சம் வடை பண்ணணும். எல்லாமே கடை முடிச்சிடலாம். ஓகேம்மா. அவ்வளோதான். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு கூடிய உருளைக்கிழங்கு போட்டு போல. ஆமாம் இது அழகாக தனியாக வறுத்துற போகிறேன். அது சாம்பார், மிளகாக்கிளி சாம்பார் தான். இப்போல்லாம் கல் சட்டிலாம் தேடுறதில்லை. ஏன்னா உட்காந்துன்னு கடைய முடியல இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் இந்த ஐடியா சொல்லி கொடுத்தாரு. ஒரு விசில் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோ நல்லா வந்துடும் அப்படின்னாரு. அதனால் அதையே கடைப்பிடிக்கிறேன். சூப்பராகவும் இருக்குது. இந்த மாதிரி இதுலேயே மசிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கேரட் பீன்ஸ் இது பொரியலுக்கு தான். பிரியாணிக்கு
என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் கடகடன்னு பண்ண வேண்டியது தான். இப்போ சாம்பார் முதல்ல தாளித்து முடிச்சிடுறேன். அம்மா சாம்பார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், என்னடா ஆளுக்கு இறங்கிட்டீங்க மினி vlogன்ற பேர்ல. ஆமாண்டா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்டா. எங்க அம்மா பாருங்க கியூட்டா வீடியோ பிள்ளைக்கு கஞ்சி கொடுத்து எங்க 5 பேருக்கும் கொடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜெய்க்கு கொடுக்கும்போது தான் ஆப்ரேட் பண்ணது. எங்க பாய் கால் பண்றாரு. சொல்றா கிஷோர் சொல்றா. சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்தி. என்ன சித்தி மயக்கமா வருதுன்னு சொல்றாங்க அம்மா, என்ன ஆச்சு? எங்க சித்தி கால் பண்ணிருக்காங்க, அவங்க பேசிட்டு வரட்டும். சரி, என்ன சொன்னாங்க? நான் மட்டும் அவசரமா இருக்கேன். கிளிக்கல கப்பு இவ குளிக்க போனேன், புதினா கிளிகளை உட்கார வச்சுட்டாங்க. கப்பு அப்புறம் எப்படி நான் குளிக்க முடியும்? கப்பு கப்பு ஒரு வேலையும் செய்யல. கப்பு கப்பு ஒரு வேலையும் செய்யாம குளிச்சிட்டு மட்டும் கப்பு 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 கப்பு. இப்படிதான் கடுப்பு ஏத்தணும். காய்ஸ் மா மட்டன் காட்டுமா. இது வந்து பிரியாணிக்கு. பிரியாணி நான் தான் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு மட்டன் சுக்கா ஒரு ஃப்ரை எதாவது பண்ணிக்கலாம். சரி சரி, அவார்டு கொடுத்துடலாம், கவலைப்படாத. ஓகே, மட்டன் ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு பாத்திரம் வைப்போம். பிரியாணி நீ தான் பண்ற, ஆனா அதுக்கு புதினா நான் தான் கிளி தரேன். ஸோ நீ என்னால தான் இப்போ பிரியாணி பண்ண போறேன். இப்போ நீங்கள் கிள்ளனா நாங்கள் பிரியாணி பண்ண மாட்டோம். பண்ணிருக்கவே முடியாது. எப்படி ஹவுடா நான் கிளி தரேன்னா நீ எப்படி பண்ணிருப்ப? குளிடா கப்பு 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 நல்லா போன தூக்கிட்டு மினிக்கிட்டு சுத்தின்னு இருக்க. கப்பு 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 கப்பு. என்ன இங்க குசு குசு? சாம்பார் டேஸ்டா இருக்குதான் அப்பா சொன்னாரு. அதான் நான் சொன்னேன், எப்பவுமே மனசார சமைக்கும் போது சமையல் அருமையா தான் வரும். அது எப்பவுமே. என்ன சொல்றேம்மா? நான் என்ன சொல்ல, உண்மைதான். அதில் இது முடிஞ்சிச்சுடா, சமையல் முடிஞ்சிச்சு, சாம்பார் முடிஞ்சிச்சு. சூப்பர், கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, நான் அரிசி ஊற போட்டு பாத்திரம் வைக்கிறேன். ஓகேடாம்மா. நம்மளோட சாம்பார் பொடியை பயன்படுத்தி தான் வச்சிருக்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோ. இந்த சைஸ் போதா இல்ல? என்னம்மா? போதும்பா. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறேன். கட் பண்ணி வச்சிட்டோம். உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமா நம்மாழ்வா இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். நம்மாழ்வா இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள். மிளகாய் தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் வச்சு பரட்டி இறக்கிட வேண்டியது தான். வேறு ஒன்றுமே தேவையில்லை, சிம்பிள் உருளைக்கிழங்கு பொரியல் தான். புதுக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட நம்மாழ்வா இயற்கை சந்தை பிரியாணி அரிசி எடுக்கிறாங்க, மட்டன் பிரியாணி 1/2 கிலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். கரெக்ட். அவ்வளோதான், 2 கிளாஸ் போட்டாச்சு. ஓகே, அரிசி பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஊடுச்சுன்னா இன்னும் பெருசாக ஆகும். ஆமாம், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஹாய். இந்த வீட்டில் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் யாரு? எங்க அம்மா. அப்போ நான் எங்க அம்மா இருக்கு. அப்போ கூட ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். சரி, அப்போ ஹெட்னு பார்த்தா யாரா? டேய், அப்பாவோட ஒரு ஜீவன் இருக்குறா, அவரும் பண்ணுவாரா நல்ல பிரியாணிலாம். சரி, எனக்கு ஹெட் அப்பா. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் இருக்கு, அவருதான் அப்பா. ஸோ பிரியாணிக்கு வந்து நான் பற்ற வச்சு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஆனியன் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் கட் பண்ணல, அப்பா தான் கட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இதில் வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போதும், ஏன்னா நான் கொஞ்சம் அரைச்சிலாம் ஊற்றுவேன், அதுக்கு ஆனியன் போட்டுக்கிட்டேன், அதுக்கு வச்சுருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன், பின்னாடி விஜய் அம்மா கலர்ஃபுல்லா பொரியல் செய்யறேன். ஸோ இன்னைக்கு ரொம்பவே நாங்கள் எனர்ஜியாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ண போகிறோம். இன்னும் வந்துட்டுருக்கோம் அந்த வேலை நான்வெஜ்லாம், அதையும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் தான் வரும்.
உருட்டு மன்னன் வந்து உருட்டிட்டு இருக்காரு. ஆமா உருட்டிட்டு இருக்கேன். உருட்டு மன்னன் யார் சொல்லுவா உன்ன? சொல்லுவா. நசிமாக்கா. நசிமாக்கா தான் பேரே வச்சா. ஏய் ஜெய் உருட்டு மன்னன் உருட்டாதடா. பாருங்க நசிமாக்கா அதுக்கு ப்ரூஃப் நல்லா உருட்டிட்டு இருக்காரு லெமனை பாருங்க. நசிமாக்கா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உருட்டு மன்னன் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடு. அக்கா வாய் வழியா சொல்ற மாதிரி வராது. ஆமா உருட்டு மன்னன். உருட்டு மன்னன் அப்படி. நீ நைஸ் ஷர்ட். Thank you so much. White suit you well. அழகா தான் இருக்கும். சரி போதுமா? போதும். இப்போ நாங்க வந்து சர்பத் போட போறோம். லெமன் சர்பத். நாமளே பண்ணிடலாமா பேசாம? அது ஒரு மேட்டரே இல்ல. ஐஸ் கியூப்ஸ் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல? ஐஸ் வாட்டர் இருக்கு. ஐஸ் கியூப் இப்பதான் ஊத்துது. இன்னும் காட்டு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ பாருங்க மட்டன் போட்டிருக்கேன். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அப்படியே நான் பிரியாணி பண்ண வந்திருக்கேன். நல்லா நல்லி எலும்பு போட்டு பிரியாணி ரெடி ஆகுது. மட்டன் பிரியாணி. ஜெய் லெமன் ஜூஸ் போட்டுட்டாரு. மூணு பேரும் கிச்சனில் நின்று பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்கோம். அங்கே அப்பா கெஸ்ட்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க அந்த அங்கிள் கூட. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் 2 ஐட்டம் தான் பண்ணணும். 65 பொரிக்கணும், வடை சுடணும். இது ரெண்டும் முடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். ஒரு நிமிஷம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வடைக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். அப்படியே சிக்கன் பொரிச்சுக்கலாம். வடை நம்மளோட செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய். சுத்தமான உருட்டு சொல்லுவாங்க. சுத்தமான மரச்செக்கு கடலை எண்ணெய். அதுதான் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வடை பொரிச்சிடலாம். அப்புறம் 65 பண்ணுவோம். எப்படி தான் இருக்கும்னா இது பார்த்தீங்கன்னா பிரியாணி தம் ஆயிடுச்சு. இது எறா தொக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஐஸ் வாட்டரில் போடுறாங்க. குடிக்கலாம். அண்ட் சாப்பாடு ரெடி. சமையல் முடிஞ்சு. ஸோ க்ளீன் பண்ணிட்டா எல்லாருக்கும் பரிமாறிடலாம். முதல் வடையை போட்டாச்சு. உஷா நைஸ் ட்ரெஸ். செமையாக இருக்கு. பிபி பொட்டிக். நல்லா இருக்கு. புதுசாக போட்டிருக்கா இப்போ தான் இவ. என்னோட எறா தொக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொதிச்சிட்ருக்கு. காய்ஸ் இப்போ நான் எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் முட்டை மட்டும் இன்னும் அவிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ போய் நான் முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டு எதிர்க்க இருக்க கடையிலேயே முட்டை வாங்கியாச்சு. 10 முட்டை தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ், இன்விடேஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு வரா. ஸோ அவள் கூட சேர்ந்து எல்லோரும் ஜாலியாக சாப்பிடலாம். அவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. அப்படியே நான் போயிட்டு முட்டையை வேக போட்டுட்டு வரேன். செமையா இருக்குமா பார்க்கவே. எங்கள் அண்ணனுக்காக செய்கிறேன். எல்லா சமையலுமே அற்புதமாக வருது. எனக்கு பயமாக இருக்குது. இன்னொரு கையில் எப்படி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. கரண்டி எடுத்தோம் கீழே எடுத்தோமா. 65 ரெடி. நம்மளோட இயற்கை சந்தை 65 மசாலா அது போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் தனியாக வடையும் ரெடி. போடலாம். முட்டை வேக போட்டாச்சு. இங்கே பாருங்க என் செல்லம். ஜெய்க்கும் செல்லம். நீயும் செல்லம். செல்லோன்னு ஒரு சிக்கன் இதுலேயே விட்டோம். பாவம் அவன் கொஞ்சம் ரெந்துட்டான் அதிகமாக. இவனை கொடுமை பண்ணிட்டேன் அம்மா. நான் சுட சுட சோறு. சூப்பரு. இங்கே பாருங்க நல்லா பீஸா போட்டு மாம் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. அம்மா செஞ்ச மட்டன் குழம்பு நல்லா கறியா மிதக்குது பாருங்க. வெள்ளாட்டம் கறியா. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நீங்கள் பாருங்க. ஆமாம் இது வந்து அக்கா செஞ்ச எறா தொக்கு.
பூஜா ஸ்பெஷல் எறா தொக்கு. ஆமா, நல்லா பெரிய பெரிய எறாவை போட்டு அருமையான ஒரு எறா தொக்கு செஞ்சாச்சு. அப்புறம் வாங்க, இது வந்து வெஜ் ஸ்பெஷல் இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் உசிரி அது என்னவோ பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு பொரியல். அது என்னவோ ஸ்பெஷலா பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டாங்க. சரி, இங்க வாங்க, இதை பார்த்துடலாம். சாம்பார் நல்லா சூப்பரான ஐயர் வீட்டு சாம்பார் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க அம்மா. பார்க்கவே செம்மையா இருக்கு. சூப்பர். அப்புறம் இது வந்து ரசம் நல்லா தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரான சுவையான ரசம் அப்படி சொல்லணும். சரி, இதை பார்த்துருவோமா? இது வந்து வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா இருக்கு. அப்போ என்னவும் இருக்கும், என்ன இருக்கும்ன்றது நீங்க கெஸ் பண்றீங்க அதுக்குள்ள, நான் ஓபன் பண்றதுக்குள்ள. பாருங்க, டடான் டடான் டடான், பூஜா ஸ்பெஷல் ஆவி பறக்க. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. நல்லா உதிரி உதிரியா நல்லா சோறு வெந்து. வாவ், அட 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 அட, இங்க பாருங்க, நல்லா மட்டன் பீஸை பாருங்க இந்த ஓரத்துல, செமையா இருக்கு. என்ன நானே சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் மாம் திங்ஸ் கீழே கொட்டிவிடாது. பாருங்க எவ்வளவு சினிமேட்டிக்கா பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கா? ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்படியே இன்னும் முடியல, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. மாம் சூப்பரா வந்து சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருக்காங்க. இது பொரிச்சு ஆல்ரெடி வச்சிருக்காங்க. முட்டை வேகுது, வடை, இங்க வந்து பாயசம். சூப்பர் மம்மி. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ அண்ணனுக்கான ஸ்பெஷல். ஆமாம், நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அப்போட ஃப்ரெண்டு மாமா. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், விருந்துக்கு முக்கியம் வாழை. விருந்தோம்பல்னாலே வாழை கண்டிப்பா இருக்கணும். ஸோ வாழை ரெடி. ஓகே, 65 நெக்ஸ்ட். இது பொரிச்சாச்சு. ஓகே, சர்வ் பண்ணிடலாமா? இதை போட்டு விட்டுருங்க, நம்ம அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். அவர் சொல்லிட்டாரு எல்லாமே அழகா பண்ணிட்டு, அவங்களுக்கு வெஜ் நான்வெஜ் பிடிக்காது. சரி, இது பண்ணிடலாங்க சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார். கொஞ்சம் டேய் போன பாருங்க பேடா. நல்லா இருக்கா பிரியாணி? அருமை, சத்தமா பேசலாம். பிரியாணி சூப்பரா இருக்கு. டேய், நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாயசம் மட்டும் சாப்பிடுற பூனை. மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா நாங்க வரோம் அக்ஷயா. சரியா? சரி சரி, மகிழ்ச்சியா இருக்கு. நான் பூஜா கிட்ட கூட சொன்னேன், குழந்தை வந்து என்ன சொல்லுவோம், கல்யாணம்னா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுமா. அது அவளே சொன்னான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கிடைச்சிருக்கிறாருமா, அவர் நல்லா பாத்துக்கிறாரு. அது உண்மையா இருக்கணும். கண்டிப்பா போறேன்ல. காட்ட மாட்டோம், ஆமா, கொஞ்ச நாளா காட்டுறோம். இப்போ வந்து நாங்க சும்மா பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம். ஏன்னா தினமுமே சாயந்தரம் வந்து நாங்கள் தினமும் வீட்டை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் அப்படியே வாங்க போகலாம். போனா இப்போ காட்டிடுவேன், அதானே? காட்ட மாட்டோம், அப்புறம் எதுக்கு போகலான்ற. ஓகே ஓகே, போகலாம் 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 போகலாம். சரி சரி, வாங்க நம்ம இந்த பாலத்தை கடந்து போவோம். அம்மா இப்போ வீடை காட்டிட்டாங்க. இப்பயே அம்மா காட்டுதானே கைஸ். அதுதான் வந்து எங்களுடைய முன்னாள் வாடகை இல்லம். இதோட இந்நாள் கனவு இல்லம் இங்கே தான் இருக்கு. முன்னால காமிச்சிருங்க, பரவாயில்ல. முன்னால தான் காமிச்சாச்சு, இப்போதான் காமிச்சாச்சு. சரி சரி, வாய் பேசுனது போதும். வந்தா அப்படி என்னது இது? ஏய், ரொம்ப வாய் பேசாத. ஏய் ஏய், என் போட்டோலாம் போட்டு என்ன இது சூப்பரா இருக்கு. ஏய் வாவ், உள்ள பாரு, ஓபன் பண்ணி. காசு எதுனா வச்சிருக்கேன்? ஓ, இதுக்கு தான் 500 ரூபாய் கேட்டியா? ஏய், thank you so much. இது வந்து என்னோட யூடியூப் மணி. ஏய், thank you so much தல. எப்படி? ஏய், இந்த போட்டோ வேற எனக்கு பிடிச்ச போட்டோ. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. thank you so much. என் பேர்லாம் போட்டு அவங்க கிட்ட காட்டு. போங்க, நெருக்கமா போங்க. என் பேர்லாம் போட்டு ஹாய் ஹாய் அங்கிள் அங்க காட்ட முடியாது. நம்ம பில்டர் அங்கிள் அங்கதான் இருக்கு.
ஏய் வர்ஷா சீரியஸா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச் வர்ஷா. பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் கெத்தா இப்படி பாக்கெட்ல பர்ஸ் வச்சுன்னு போகணும். ஏய் அது என் பேர் பாருங்க கைஸ், என் பேரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜெயின் போட்டு கூப்பிட்டா பிடிக்கும்ல, அதுக்காக ஜெயின் போட்டாச்சு. தேங்க் யூ வர்ஷா, சூப்பரா இருக்கு சீரியஸா. ஐ லவ் யூ. தேங்க் யூ சோ மச். ஐயோ அன்பு பாருங்க, என் தங்கச்சி வந்து எனக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க் யூ சோ மச். ஓகே லைட்டா திருப்புனா வீடு தெரியும். நோ கைஸ் இங்க பாருங்க ஒரு ஹாப்பி நியூஸ். என் தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு தாடிக்காரன் எனக்காக இந்த கியூட்டான பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நிறுத்தி காட்டு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கா? அதுல என் பேரு, என் போட்டோ, அப்புறம் ஒரு ஹார்ட். ஆமா எங்க அக்காவும் இருக்காங்க. என் தங்கச்சி நீங்க வாங்க, நீங்க தான் அப்புறம் அக்காவை தவிர்க்கிற இக்னோர் பண்ற. இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் மாதிரி தான். சோ இதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச் தங்கச்சி. ஏமகுடி சேனல்ல ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜெய் நீ எப்ப பாரு வந்து பூஜா கூடயே இருக்க, வர்ஷா உனக்கு பிடிக்காதா இல்ல வர்ஷாவுக்கு உன்னை பிடிக்காதா, இல்ல ரெண்டு பேருக்கு பாண்டிங் செட் ஆகாதா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். ரெண்டு பேரும். இது வந்து என் தங்கச்சினா இது வந்து என் அக்கா, அவ்வளவுதான். மூக்கு வந்து தெரியாது. அம்மா வந்து ஹார்ட், மூக்கு கிடையாது, ஹார்ட். ஓ நீ இப்படி வரியா? அது எனக்கு கால் பண்றது. அதுக்குள்ள பாருங்க யாரோ கால் பண்ணிட்டாங்க. யாருக்கும் மூக்கு வேத்துருச்சு. என்னடா கண்ணு காது மூக்குன்னு சொல்ற, போன் அடிக்கிறாருடா. இங்க பாருங்க அப்பா தான் கால் பண்றாரு பாருங்க. சரி சரி சாவி எங்க இருக்குதுன்னு ஹலோ சொல்லுப்பா. யூனிகான் சாவியை எடுத்துன்னு போயிருக்கீங்களா? இல்லையா? ஐயோ யூனிகான் சாவி தான் வச்சு பூட்டிட்டு வந்தப்பா. ஏன்பா வேணுமா? இல்ல நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்களா டவுட்டுக்காக நான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. சரிப்பா அதான். சரி ஓகே, சரி ஓகேப்பா. கட் பண்ணிடுவா. ஓகேப்பா வைக்கிறேன். வாங்க நம்ம பில்டர். காலையிலேருந்து கடன்னு எல்லாம் சமைச்சாச்சு. அப்பாவும் கட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் அந்த விலாகில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் பரபரன்னு வேலை செஞ்சோம். அப்புறம் அண்ணனும் ஷார்ப்பாக கரெக்டாக வந்துட்டாங்க. அண்ணன் பையன் அவங்களோட அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. எனக்குமே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதனால் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு அண்ணனுக்கு பர்த்டே, இன்றைக்கி வந்து அவங்கள கூப்பிட்டு விருந்து வச்சாச்சு. அவங்களுமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போனாங்க. எனக்கு நிறைய ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து ரஸ்க்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ என்னால் அசைய கூட முடியல. எனக்கு மனசு துடிக்குது நம்ம ஏதாவது செய்யணுன்ட்டு. அன்றைக்குமே அவங்க அவசரமாக போயிட்டாங்க. வேற யாரோ அவங்கள கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி போயிட்டாங்க. ஆமாம் அங்கே வந்து இல்லை பாஸ், வேற ஒருத்தவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணன் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம போகிறாங்களேன்னு. அது இப்போ அந்த கஷ்டம் இப்போ தீர்ந்து போச்சு. எனக்கு அவ்வளோ நான்வெஜ் ரெண்டுமே சமைச்சோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம் சந்தோஷமாக பார்த்துருக்கீங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் இடையில வந்து பேசிட்டு போனேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும். சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா வீடியோஸில் காட்டலன்னு நினைப்பீங்க. அவங்க கொஞ்சம் ஷை டைப்பு, அதனால தான் வேணான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க பேசிக்கிட்டோம், எல்லாமே கிளம்புனாங்க எல்லாரும். சரி ஓகே நம்ம எண்ட் அப் பேசிடுவோம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அக்ஷயா வந்தாங்க. அவங்க இருக்கும்போதே அக்ஷயா வந்துட்டா. ஆமா, பூஜாவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து, அதாவது எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்காங்க. காலேஜ் தான் வேற காலேஜ் போயிட்டாங்க. அவளுக்கு கல்யாணம். அவங்க உட்பியோட வந்து பத்திரிக்கை வச்சிருந்தாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருந்துச்சு. குழந்தைங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு. அப்புறம் கூட இன்னொரு ஃப்ரெண்ட், அப்புறம் இன்னொரு ரம்யா வந்து 6th இருந்தா. ஆமா, சரோஜினி ஸ்கூல்ல. அருமையான ஸ்கூலு. அந்த ஸ்கூல் எல்லாம் வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அந்த ஸ்கூல்ல. ஏன்னா உண்மையாவே சொல்றேன், அவ்வளோ அருமையான ஸ்கூலு. காசும் கம்மியா தான் வாங்குவாங்க. எய்டட் ஸ்கூல் தானடாமா. அதனால சூப்பரா இருக்கும். அந்த ஹெட் மாஸ்டர் பேசுனதெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சு போயிருக்குது. அவ்வளோ அழகா குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அதான் சொல்றது, ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா எப்படி பொறுப்பா வளர்க்கணும் அப்படின்றத நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்ப அழகா பேசியிருந்தாங்க. அதை தான் நான் சொல்றேன். அதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுனாலே அதுதான் நம்ம முதல்ல ஞாபகத்துக்கு வரும். வர்ஷினி ஹெட் மாஸ்டர் பேர் சொல் பாப்போம். ஆமா, அந்த பேரே நல்லா கெத்தா இருக்குப்பா பேரு. நான் சொல்லுவேன் அந்த பேரை பார்த்தா. சாரீஸ்லாம் சூப்பர் ஸ்டைலு, மறக்கவே முடியாது. ஹெட் மாஸ்டர் அப்படின்னாலே எனக்கு மைண்ட்ல வந்து அங்க நிக்கிறது. நான் படிச்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க தான் எனக்கு அப்படியே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கெத்து, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகா அறிவுரை சொல்லுவாங்க. அவ்வளோ பொறுப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க.
அதனால் சூப்பர். யாராவது வந்து அதாவது நான் நிஜமாவே சொல்கிறேன், பணமும் இல்லை, அதாவது நம்ம புள்ள நல்லாவும் படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு தனியாக சரோஜினி வரதப்பன் ஸ்கூல் இருக்குது. பூந்தமல்லியில் தான். நிறைய பேர் ஸ்கூல் எங்கே படிச்சிங்கன்னு கேட்பாங்க, இப்போ சொல்கிறோம். அதனால சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பணம் இல்லாதவங்களுக்கு அது உதவியாக இருக்கும்ப்பா. ஸோ நாங்கள் எங்களோட 6th-லேருந்து 12th வரைக்கும் அவங்க தான் படித்தோம். இங்கிலீஷ் மீடியமும் படித்தாங்க, நல்ல ஸ்கூல்லையும் படித்தாங்க. நமக்கு காசும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். வேற என்ன? அம்மா என்ன பண்றீங்க? நீங்க எங்க வந்தீங்க? நான் எங்க அம்மா அண்ணாச்சி வந்து போர்டு செட் பண்ண போயிருந்தேன் கடைக்கு. போர்டு ஏதோ சிக்கம் கொடுத்துச்சு போல போர்டு. ஆமாடா, புது போர்டை ஸ்கிராட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதனால ரிட்டர்ன் போட்டாங்க. காசு கொடுத்து பண்றது, நீங்க உங்க கடைக்கு இது மாதிரி கொண்டு வந்தா மாட்டிப்பீங்களான்னு கேட்டாங்க. அவங்களே தப்ப ஒத்துக்கிட்டு போர்டை ஓர வச்சுட்டு, நாளைக்கு நான் கொண்டு வந்து மேல இருக்க அந்த ஷீட் மாத்தி கொடுக்குறேன், ஏத்தி இறங்கும்போது ஸ்கிராட்ச் ஆயிட்டுன்றாங்க. அதுக்காக நம்ம வந்து புது போர்டை ஸ்கிராட்ச் ஆகி, ஏன்னா ஏற்கனவே இந்த போல் ஃபெஞ்சல் புயல் ஏதோ ஒரு புயல், அந்த புயல்ல கடை போடு வீணா போயிடுச்சு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. புதுசா மைக்கா வாங்கி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ப்ராடக்ட் அக்காவை கொடுக்க சொல்றேன். சீரியஸ்லாம் நீங்க வந்து ஒரு பிகம் யூடியூபர் ஃபேமிலியா மாற போறீங்கன்னா இது வந்து நீங்களும் வாங்கிக்கலாம். ஒருத்தான ப்ராடக்ட் தான். ஃபேமிலி மட்டும் தான், நான் சிங்கிளா யூடியூப் பண்ண போறேன். நீங்களும் தனியா வாங்கினா, இப்போ உங்க அக்கா வீடியோ எடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தங்கச்சி படுத்துட்டா பூஜா வந்து முடியலையா? இல்ல முடியாம இல்ல, எனக்கு பின்னாடி வெளிச்சம் அடிக்கு. Dress தானே அது, பெரிய இது மாதிரி பண்றோம். தூக்கி போ, எடுத்துட்டு போ. சும்மா ரியல் பூஜா கிச்சனை பாருங்க, கிச்சனை பாருங்க. Dress இல்ல, லைட்டா தலை கூட பண்ணலமா. இப்படிதான் அவள என்ன வச்சிருக்கா? இல்ல சரி இப்படிதான் வச்சு எடுத்தேன் நானு. இப்படிதான் வச்சு எடுத்தேன், கை பட்டதுக்கே புது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. அடி பாய் गाइस. இத்தனை Dress போட்டு வரேன். இல்ல இத்தனை Dress இருந்தனா பிரயோஜனம், பழைய நைட்டி தான். அங்க பாருங்க गाइस, அழுக்கு நைட்டி. ஓகே गाइस, சரிப்பா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அக்ஷயா வந்து பத்திரிகை வச்சுட்டு போனா குழந்தை கல்யாணத்துக்கு. நிச்சயம் நம்ம 5 பேரும் போனோமா, கண்டிப்பா போயிடலாம். வரணும், போயிட்டு வந்துடலாம். அவங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, எல்லாருமே வரணுமான்னு அவ்வளோ அன்போட ஆசையோட கூப்பிட்டுருவாங்க. நாங்களும் போறோம், நீங்களும் அந்த குழந்தைங்களை விஷ் பண்ணுங்க எங்களோட சேர்த்து. வேற என்ன பட்டு, அவ்வளவுதான். இந்த விளாக ஸ்வீட்டா இதோட முடிச்சுக்கலாம். எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கு நம்ம பூஜாஸ் கிச்சனோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். பாய் பாய். பாய்.